யாகேல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் ஜீவனை பேசு. ஸ்பீக் லைஃப். ஹalleluya, praise the Lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். என்ன விசுவாச குடும்பத்தினர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஜீவனை பேசி தேவனுடைய முழுமையை உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியுதா? இந்த நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்த ஆரம்பிக்கலாம். வாங்க என்னோட ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜீவனை பேசும்படியாய் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, ராஜ்யத்தின் ரகசியங்களை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த ரகசியங்களின் முழுமையை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஜீவனை பேசி அதை எங்கள் வாழ்க்கையில் முழுமையாய் எல்லா பகுதியிலும் நாங்கள் அதை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நல்ல நிலத்தில் இந்த வசனங்கள் விதைக்கப்படட்டும், ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படட்டும். இன்று மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் இந்த வசனங்கள் கேட்கப்படுகிறதோ அப்பொழுது எல்லாம் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். வாங்க நேராக வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்றைக்கு நம்ம ராஜ்யத்தின் ரகசியங்களை பற்றி புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள வேதத்தின் அடிப்படையில் தேவன் என்ன சொல்லுகிறாரு, நமக்கு என்ன வைத்திருக்கிறாரு அப்படின்பதை நம்ம இன்னும் ஆழங்களுக்குள்ளே சென்று வலையை போட போகிறோம். ஆழங்களுக்குள்ள சென்று உள்ள இருக்கிற அந்த விலையேற பெற்ற முத்தை நம்ம எடுக்க போகிறோம் பாருங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதான். தனக்குண்டானது எல்லாவற்றையும் விற்று அந்த விசேஷமான விலையேற பெற்ற முத்தை பெற்றுக்கொள்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு கிருபை பெற்றதான் பாருங்க. ஸோ ரகசியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரகசியம் அப்படின்னாலே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு தானே அர்த்தம். சொல்லுங்களேன், நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீ அதை யாருக்கும் சொல்லாத, இப்படி தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்? அதை சொல்லிட்டாலே அதுக்கு பேர் ரகசியம் இல்லை. ஆமாம், ஒரு விஷயம் தனக்குள்ளேயே இருக்கும் போது தான் அது பேர் விஷயம். அது மற்றவங்கக்கிட்ட சொல்லிட்ட பிறகு அந்த ரகசியம் என்ன ஆகிடுது? அம்பலம் ஆகிடுது. ஆனால் அது நான் உனக்கு சொல்கிறேன், நீ வச்சுக்கோ, நீ யாருக்கோ சொல்லாத அப்படின்றப்போ உங்களை நம்பி ஒருத்தவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். சும்மா போகிற வரவங்க, ஆல்ரெடி தூத்திட்டு திரிகிறவங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாதவங்க கிட்ட அந்த ரகசியத்தை உங்களால் சொல்ல முடியாது. அப்படிதான் ஏசப்பா கூட என்ன பண்ண போறாராம்? எல்லாருக்கும் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லார் கையிலையும் வேதம் இருக்கு. ஆனா அந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை வாசிக்கிற ஒரு வசனம் சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய வசனம் இப்போ ரகசியம் எப்படி இருக்கா? அவருக்கு பயந்தவர்களிடத்துல இருக்கான். ஸோ யார் அவருக்கு பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக கீழ்ப்படிந்து அதை நடக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க. யூஸ்வலாக கர்த்தருக்கு பயப்படுதெல்லாம் நம்ம எப்படி நினச்சிக்கோன்னா, ஆதாமும் ஏவாளும் அந்த அத்தி இலைக்கு பின்னாடி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க பார்த்தீங்களா? எதுன்னு? பயம்னு. அது நல்ல ஆரோக்கியமான பயம் கிடையாது, அது பாவத்தினால வந்த பயம். எப்படி? ஷேம்னால, கில்ட்னால வந்தது. அப்படிப்பட்டது என்ன செய்யும்னா, அந்த பயம் ஆண்டவரோட சமூகத்தை விட்டு தூரம் ஓடி போக வச்சிரும். ஆனால் உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனோட கிட்ட நெருங்கி சேர வைக்கும், அவரோட அண்ட வைக்கும், அவரோட பழக வைக்கும், அவர் சமூகத்திலேயே உட்கார வைக்கும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், த ரெவரன்ஷியல் ஃபியர் ஆஃப் காட். நான் என்னுடைய சூழ்நிலைகளில் என்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுக்கென்று நான் முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறேன். ஐ ப்ரையாரிட்டைஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணும்? கண்ணியை வருவிக்கும். ஸோ இந்த பயம் யார் தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்குறாங்களோ, அப்பாவுக்கு ஸ்தானத்தை கொடுக்குறவங்களுக்கு, அவருக்கு சித்தமானவர்களுக்கு என்ன பண்ணுறாராம்? இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறாராம். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த மறைப்பொருள், அந்த ரகசியம் வெளிப்படும். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கிறேன். தானியேல் 2:22 அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர். எப்படிப்பட்ட இருளில் இருக்கிற மறைவில் இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு ஒருவேளை இருளே இருந்தாலும் இருள் நமக்கு வெளிச்சமாக இருக்குமா?
அப்படிப்பட்ட ஞானத்தின் முழுமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஹார்ட்ல என்னதான் சொல்ல வராரு. பரலோக ராஜ்யத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, சிலுவையில் முடிக்கப்பட்ட காரியங்களை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே பாருங்களேன், உங்களுக்கு வந்துட்டு துன்பம் வரும், துக்கம் வரும், கவலை வரும், அழுக வரும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு வயசாகும் போது இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம எதுக்குங்க விசுவாச சந்ததியாக இருக்கணும்? நீங்களே சொல்லுங்களேன். தெரியாமல் தான் கேட்குறேன். ஸோ நமக்கு என்ன ரகசியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது தேவனுடைய இருதயமாக இருக்கிறது, இதை நமக்கு எப்படி அவர் கொடுக்கும்போது அதை நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இன்னும் டீப்பர் லெவல்ஸாக போக போகிறோம். ஏன்னா மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர். அடுத்து இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். இது வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அடுத்தவன் என்னவா, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளுமே இல்லை. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ரகசியங்கள், ஆனால் எல்லாருக்குமே புரியுமா? புரியாது. எல்லாருக்கும் சொல்லப்படுதா? சொல்லப்படுது. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்களா? ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த முழுமையை விசுவாசிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த ரகசியத்தோடைய ஃபுல்னஸ்ஸை அவங்க வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த ரகசியங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிரியை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம வந்துட்டு இன்னும் போக போகிறோம். ஸோ இந்த மெசேஜை நான் என்ன யோசிச்சேன்னா, இது 2 பார்ட்டாக பிரித்து அடுத்த வாரமும் உங்களுக்கு தொடர்ந்து இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். இந்த வாரம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதோட தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ நம்ம தேவனுடைய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை, இந்த ரகசியங்களை அவர் எதுக்காக பிடிச்சு வச்சிருக்காரு, என்னதான் சொல்ல போறாரு, எப்படி வெளிப்படுத்த போகிறாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சீஷர்களும் இருக்கிறாங்க, மற்றவர்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்துட்டு இவர் வந்து நிறைய காரியங்களை, அதாவது விதைக்கிற அந்த விதை பற்றின்ற உமைகளை இவர் வந்துட்டு ஊமையாக சொல்கிறார். டைரெக்டாக சொல்லாமல் அது வந்துட்டு ஒரு ஊமையாக சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. போன பிறகு இவங்க தனியாக இருக்கும்போது இவர் ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் இவங்க முன்னாடி ஊமைகளாக சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பரலோக ராஜ்யத்தோட ரகசியங்களை அறியப்படுவதற்கு சீஷர்களுக்கு அருளப்பட்டது. ஏன் அப்படின்னா அவர்கள் இவர்தான் மேசையா, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் வந்து இரட்சகர் அப்படின்றத இவங்க விசுவாசிச்சாங்க. ஆனால் மற்றவர்கள் யாரும் இவரை அந்த லெவலில் வச்சு விசுவாசிக்கல. அதனால் அந்த முழுமையான ராஜ்யத்தோட ரகசியங்களை சீஷர்களுக்கு முழுமையாக இவரால் ஒப்பு கொடுக்க முடிஞ்சதே தவிர எல்லாருக்கும் முடியல. ஆனால் எல்லாரும் வந்தாங்க, 5 அப்பம் 2 மீனை பிட்கும்போது எல்லாரும் சாப்பிட்டு வயிறார திருப்தி அடைஞ்சாங்க. எல்லாரும் வந்தாங்க, சுகம் பெற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் வந்தாங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அவருக்குன்னு நிற்கிற ஒரு குரூப், இவர் தான் எல்லாமே அப்படின்னு அவருக்காக ஓடுற, அவருக்காக உழைக்கிற, ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்குன்னு ஒரு டீமை வந்து சீஷர்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியத்தை கொடுக்க முடிஞ்சது. இதே வசனம் பார்த்தீங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்குது. இதில் வந்து, அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கத்தக்கதாக அவைகள் உமைகளாக சொல்லப்படுகிறது. ஸோ மற்றவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? கண்டும் காணாதவர்களாக இருந்தார்களாம். ஒரு தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது கண்டும் காணாமல் இருக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி என்ன பண்ணாங்களாம்? கேட்டும் உணராதவர்களாக இருந்தாங்களாம். கண்டும் காணாமல் கேட்டும் உணராமல், அதாவது என்ன, நீங்கள் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, ஸ்பிரிச்சுவலி ஆப்சண்ட்டு. சர்ச்சில் கூட நிறைய பேர் இப்படி தான், சண்டே சர்ச் போவோம், ஆனால் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. தேவனோட வார்த்தை என்ன சொல்கிறாங்க, என்ன ஆண்டவர் நம்மளோட என்ன பேசுகிறாரு, சபைக்கு சண்டேன்ட்டு இல்லை, நம்மளோட தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது கூட அவர் என்ன சொல்ல வராரு, ஆண்டவரே என் கூட பேசுங்க, என்னோட நீங்கள் இடைப்படுங்க, என்னோட இருதயத்தை விரிவாக திறந்து கொடுங்க, இன்னும் நான் டீப்பர் லெவல்ஸ் போக வேண்டியிருக்கு, நீ எனக்கு வந்துட்டு இந்த மேலாட்டமாக இருந்துட்டு போகிறது என்னுடைய
திருப்தி படத்தில் என்ன, எனக்கு இன்னும் ஆழங்களுக்குள்ளே கொண்டு போங்க, இன்னும் நீச்சல் ஆழம் வேணும், எனக்கு கணுக்கால் அளவுலாம் எனக்கு பத்தாது, இன்னும் உம்மை அறிகிற பிரகாரமாய் நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல இருந்தோன்னா கண்டிப்பாக தேவன் அவருடைய ரகசியங்களை, மறைப்பொருள்களை யாருக்கும் ஒளித்து வைக்க மாட்டார். அதுதான் அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய இருதய துடிப்பு. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவனும் பின்வாங்கி போகக்கூடாது, அந்த முன்னாடி வைத்திருக்கிற பந்தய பொருளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆனால் கண்டும் காணாமல் பார்க்குறாங்க, நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்குது, எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்குறாங்க, யூடியூப்ல நிறைய மிராக்கிள்ஸ் பார்க்குறோம், நாமளும் நிறைய வசனங்களை படிக்கிறோம். ஆனால் என்னது, காணாமல் போகிற மாதிரி மற்ற கவலைகள், மற்ற அடுத்து ஃபீஸ் கட்டணும், அடுத்து கரண்ட்டு பில்லு கட்டணும், அடுத்து வாடகை கட்டணும், அடுத்து என்னன்னு அடுத்த யோசித்து பார்க்கும்போது இன்னைக்கு அப்பா என்ன பேசுகிறாரு, இன்னைக்கு என்ன ரகசியத்தை எனக்கு சொல்ல விரும்புகிறாரு, அவரோட உட்கார்ந்து அவரோட நான் பேசும் பொழுது அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, நான் இன்றைக்கு அவருக்குன்னு நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஊழியம் என்ன, இதெல்லாம் நாங்கள்லாம் ஆஃபீஸ் போகிறோங்க, நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோம், நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், அதனால் நாங்கள் ஊழியக்காரங்க கிடையாது, ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவேன் அப்பா சொன்னாரா ரகசியங்களை? எல்லாரும் அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்பா எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவராக இருக்கிறாரு, அவர் எங்கேயோ தூரத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லை, நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிறாரு, நம் நினைவாகவே இருக்கிறாரு, நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய சுவிசேஷம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ நமக்கு டைம் இல்லை, நான் அப்பா சொல்கிறாரு ஆனால் நான் கேட்குற அந்த அவேர்னஸில் நான் இல்லை, இப்படி தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர எனக்கெல்லாம் அவர் சொல்ல மாட்டாருங்க. இல்லைன்னா இப்படி யோசிச்சுக்குவோம், நான்லாம் அதுக்கு தகுதி இல்லைங்க, நான்லாம் அதுக்கு பாத்திரமான இல்லைங்க, நீ எனக்கெல்லாம் அப்பா சொல்ல மாட்டாருங்க. அப்படிலாம் நம்ம அப்பா நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களே நம்மளே கண்டும் காணாதவர்களாக இருக்கும்படி நம்மளை தட்டி கழிச்சு விடுறோம் பாருங்க. இதனால தான் அந்த ரகசியனாலே என்னன்னு தெரியாது. இன்னும் கூட தானியேல் காலத்தில் சொன்னார், இந்த ரகசியங்களை நீ என்ன பண்ண, முத்திரை போட்டு வை, நீ உன்னோட விகிதத்தில் நீ போயிட்டு இளைப்பாரு, நான் அந்த டைம் வரும்போது நான் உன்னை எழுப்புவேன் அப்படின்னு சொன்ன ரகசியம். ஆனால் அதே ரகசியம் பத்மு தீவில் யோவானுக்கு சொல்லப்பட்டது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதை இனிமே முத்திரை போடாத, நீ போய் எல்லாருக்கும் சொல்லு, இதை எழுதி வை, மீடியாவை யூஸ் பண்ணுறாரு. அந்த காலத்து மீடியா எழுத்து, இந்த காலத்து மீடியா இந்த மாதிரி கேமரா, யூடியூப் எல்லாமே. ஸோ நம்ம ரகசியத்தை என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முதல்ல நமக்கு அந்த ஹார்ட் வேணும். ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட நம்பி அப்பா கொடுக்குறப்போ அதை எப்படி சரியாக கையாளுவோம் அப்படின்ற அந்த அவேர்னஸ் நமக்கு வேண்டும். சரிங்களா? அடுத்த ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ எதை தான் பேச வரோம், என்னதான் ரகசியம் கேட்டால், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாராம். யோசிச்சு பாருங்க, உலக தோற்றம் முன்னாடி தேவன் என்ன சில விஷயங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. எதுக்காக? நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியத்தை இப்பொழுது பேசுகிறோம். ஹல்லேலூயா! மறைக்கப்பட்டது, உலக தோற்றத்திற்கு முன்னாடியே தேவன் நம்முடைய மகிமைக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த தேவ ரகசியத்தை இப்பொழுது நாம் பேசுகிறோம். ஹல்லேலூயா! அடுத்து இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதில் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. என்னங்க, ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறாராம் பவுல் அப்போஸ்தலர். ஏன்னா நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. ஒரு டைம் லைன் வரும்போது பார்த்தீங்கன்னா, வாசிட்டே வாங்க, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த மரணத்தை இயேசு சிலுவையில் ஜெயிச்சிட்டார். ஸோ ஒரு டைம் லைன் வரும்போது சத்ருவை பாதபடியாக்கி போடுவது நம்முடைய வேலை. எதை? சத்ருவை, மரணத்தை. இதை ஜெயிப்பது நம்முடைய வேலை. இதுக்காக தான் வலது பாரசத்தில் பிதாவின் பக்கத்தில் ஏசப்பா போய் உட்காந்துட்டார், உயிர் தெழுந்துட்டு.
ஸோ இந்த மரணத்தை நாம் ஜெயிக்கும் பொழுது அந்த கடைசியான காரியங்கள் நடக்கும் தெரியுமா? அப்பொழுது நித்திரை அடைவதில்லை என்ற வசனம் இங்கே எழுதியிருக்கு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும்போது என்ன ரகசியங்களை சொல்கிறாரு பாருங்க. நம்ம ஜீவனை பேசுகிறோம், மரணத்தை பேசலை. மரணத்தை எதிர்த்து நிற்கிறோம். ஏன்னா மரணம் சத்துரு. மரணத்தின் காரியங்கள் தான் என்னது? பலவீனங்கள், தரித்திரங்கள், சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள். பாவ முழுமையை அடையும் போது தான் மரணம் பிறப்பிக்கப்படுது. ஸோ இந்த பாவம் எப்படி வருது? சிக்குண்டு சோதிக்கப்பட்டு பாவம் பிறக்குது. அந்த பாவத்தின் முழுமை மரணம் வருது. ஸோ இந்த மரணத்தை நம்ம ஜெயிக்கும் பொழுது தான் என்ன ஆகுதுன்னா, அந்த முழுமையான தேவனுடைய ராஜ்யம் நமக்கு இங்கே டிக்ளேர் ஆகப்படுகிறது. இதை மிகவும் முக்கியமான ரகசியம். இந்த ரகசியம் நிறைவேறும்பொழுது நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்களாம் எழுந்திருப்பாங்க, ஆனால் இருக்கிறவங்க மரிப்பதில்லை. அப்போ அவங்களுடைய சரீரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மறுரூபமாக்கப்படுகிறது. ஸோ இந்த ரகசியங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். சும்மானா ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, என்னை படிக்க வைங்க, எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு நல்ல திருமணத்தை கொடுங்க, திருமண வாழ்க்கை ஹாப்பியாக இருக்க உதவி செய்யுங்க, நல்ல பிள்ளைங்களை கொடுங்க, அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க உதவி செய்யுங்க, அவங்க நல்லா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நான் பலவீனப்படுறேன், ஆண்டவரே எனக்கு வயசாகுது, ஆண்டவரே எனக்கு நோய் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலர் சைக்கிளில் நம்ம போகிறத முதல்ல நிறுத்தணுங்க. சரியா? எதுக்காக ஒரு விசுவாச வாழ்க்கை நம்ம வாழறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நம்மளை நம்பி எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்ன என்பதை நம்ம உணர போது தான், முதல்ல அப்படி இருக்குன்னே என்னன்னு தெரியாது, சரிங்களா? ராஜ்யத்தில் ரகசியம் இருக்குன்னே தெரியாது. ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்தாலும் ஐயோ இதெல்லாம் நமக்கு இல்லைப்பா அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். அப்படியே எனக்கு அப்படி இருந்தாலும் ஆண்டவரே நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன், ஆண்டவரே என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னுடுவோம். அப்படியும் நம்ம தாண்டி ஜெயிச்சு வரும்போது கூட நிறைய சோதனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பின்மாற்றமோ, அடப்போ இனிமே என்னப்பா, எத்தனையோ வருஷமாக நானும் எவ்வளோ தாண்டி வந்துட்டேன், ஒருவேளை நீங்கள் இன்றைக்கும் அந்த மாதிரி சோர்ந்து போயிருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் நிறைய வருஷம் கடந்துட்டேன், நான் விசுவாசித்து நம்பி எதை செஞ்சு அங்கே ஓடி இங்கே ஓடி என்னுடைய நிறைய காரியங்களை நான் செய்து நான் எந்த பலனும் இல்லாமல் பார்க்காம போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நான் சொல்கிறேன், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க, ஜீவனை பேசுங்க. பரம ராஜ்யத்தில் ஒரு பெரிய ரகசியம்னு ஒன்று இருக்குது. அந்த ரகசியம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு காலத்தில் அது மறைக்கப்பட்டிருந்தது. உலக தோற்றத்திற்கு முன்னாடி நம்மளுடைய மகிமைக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்த ரகசியம் அது தேவனுடைய ஞானமாக இருக்கிறது. இதை நம்ம தெரிந்து கொள்ளுகிற காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்றப்போ நம்ம வர்ஷிப் பண்ணுறப்போ, பாட்டு பாடுறப்போ மேலாட்டம் இருந்துட மாட்டோம். சும்மா சர்ஃபேஸ் லெவலில் வர்ஷிப் பண்ண மாட்டோம். ஆழங்களுக்குள்ளே சென்று, இல்லைனா எப்படி மேலான காரியங்களை, பரம ரகசியங்களை, எப்படி பவுல் அப்போஸ்தலர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? அப்போ அவர் என்ன பார்த்துருப்பாரு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு? ஓ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஒன்று இருக்கா? பவுல் அப்போஸ்தலர் உபவாசித்து அவர் ஊழியம் பண்ணிட்டு அவர் மெசேஜ் கொடுக்குறப்போ அவர் கீழே விழுந்த ஒரு மனுஷன் மாடியிலேருந்து கீழே உயிரோடு எழுப்பிட்டு திருப்பியும் மெசேஜ் கொடுக்க கண்டினியூ பண்ணாரா? ஓ அப்படியா? அப்போ அதனால் நம்மளாலையும் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட காரியங்கள். அவர் மேலே ஒரு சர்ப்பம் அவரை கடிச்சிது. அது என்ன பண்ணாராம்? உதறி போட்டாராம். விஷப்பூச்சி இது அப்படின்னு சொல்லிட்டாராம். சாதாரண ஒரு பூச்சியை கூட நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்து பயந்துருவோம். ஆனால் அவர் அந்த சர்ப்பம் அவரை கடித்தப்போ அவர் அந்த பூச்சின்னு அதை ட்ரீட் பண்ணாராம். ஸோ இப்படிப்பட்ட ரகசியம்லாம் அவருக்குள்ளே அந்த ஞானம் இருந்ததுனால எதை எப்படி ட்ரீட் பண்ணணும், எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீ இவ்வளோதான், நான் அதற்கும் மேலே எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் மேலாக தேவனுடைய அதிகாரம் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பாவுக்கு என்னென்னலாம் இருக்கோ ஏசப்பாவுக்கு சிலுவையில் முடிச்ச பிறகு அதெல்லாம் எனக்கும் கொடுத்துட்டாரு. இதை என்னாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு இருக்குது, அப்படிப்பட்ட சத்துவங்கள் எனக்கு இருக்குது அப்படின்பதை முழுமையாய் பவுல் அப்போஸ்தலரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்படி புரிந்து கொள்ளதுனால அவர் போகும்போதே என்ன பண்ணுறாங்க? ஜனங்க ஹீல் ஆகுறாங்க, நிழல் பட்டு சுகம் கிடைக்குது. அவர் போய் மரித்தோரை எழுப்புறாரு. தைரியமாக நம்ம போயிட்டு தைரியமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் முன்னாடி போய் நின்று தைரியமாக பேச முடியுமா?
நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாராம், ஒரு ஷிப்பு அவரே பர்சனலாக அவருடைய காசுலேருந்து எடுத்து அவர் போயிட்டு பேச போகிறாராம். ஸோ அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஷியல் ஆக்சஸ், அப்படிப்பட்ட போல்ட்னஸ் அவருக்கு எங்கேருந்து வந்தது? இப்படிப்பட்ட ரகசியங்களை அவர் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே நான் யாராக இருக்கிறேன், அப்பா என்னை எப்படி பார்க்குறாரு, அவர் என்னை எப்படி வைத்திருக்கிறாரு, அவர் எனக்குள்ளே இருக்கும் போது நான் எப்படிப்பட்ட அந்த மகிமையை, அந்த வல்லமைகளை என்னால் வெளிப்படுத்த முடியும். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உலகத்தில் இருக்கிற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நோய் நொடியோ பலவீனமோ தரித்திரமோ என் எல்லைகளில் என்னை என் பிள்ளைகளை அண்டவே முடியாது என்ற அந்த ரகசியம், சிலுவையில் முடிக்கப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் 100% உண்மை, அது நிஜம், அதை என்னால் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளை பண்ண முடியும், அபியாசப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை முதல்ல நம்ம படிக்கும் போது ஒன்றுமே புரியாது. ஆனால் நம்ம அதை அனலைஸ் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், நம்மளோட சப்கான்ஷியஸில் அதை போய் உட்காரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வார்த்தையை நம்ம தியானிக்க வேண்டும். ஆமென். அதை தியானித்து அதை படித்து அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஜீவன் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் வெளிப்படும். ஆமென். இப்போ நம்ம ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, வெளிக்கு வந்து அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று கர்த்தாவே, நீர் அந்த மறைப்பொருள்களை ரகசியங்களை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இப்பேற்பட்ட காலகட்டத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்த நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா, நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். ராஜ்யத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, அதை சரியாக நாங்கள் அதை ஸ்டூவர்ட் பண்ணி அந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாய், நாங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாய், நாங்கள் உப்பாக இருக்கும்படியாய், மறைக்கப்படாது இருக்கும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்கும்படியாய் கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏனோ தானோ என்று அந்த மேலாட்டமான வாழ்க்கையை வாழாதபடி சாராம்சமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய், அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் என்பதை முழுமையாய் உணர்ந்து, அழைத்தவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு, நாங்கள் அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழுகிற கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த அன்பார்ந்த சகோதர சகோதரி நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமான நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து வேதங்களை வாசிக்கும் பொழுது, அதை அறிந்து கொண்டு தியானிக்கும் பொழுதும் கர்த்தாவே, இன்னும் ஆழங்களுக்குள்ள கொண்டு போவீராக, இன்னும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவீராக. அப்பா, மறைக்கப்பட்ட தேவ ஞானம் இப்பொழுது அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த வசனங்கள், அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஜீவன் முழுமையாய் வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பேற்பட்ட ஆசை உண்டாகட்டும், வார்த்தையை படிக்கிற வாஞ்சை உண்டாகட்டும். அப்பா, யாரெல்லாம் அந்த வசனங்களை படிக்கும்பொழுது என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, என்னால் சரியான மணிக்கணக்காக உட்கார்ந்து முன்ன மாதிரி நான் வேதங்களை படித்து என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறாங்களோ, இந்த நேரத்தில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அவர்கள் சிந்தையில் ஒரு பெரிய விடுதலையை பேசுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்பா, உம்முடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுதும் கர்த்தாவே, தியானிக்கும் பொழுதும் அதற்கு பின்னாடி இருக்கிற முழுமை இவர்களோட சரீரத்தில், சிந்தையில், யோசனைகளை, வாயின் வார்த்தைகளை, கையின் பிரயாசங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தாவே வெளியரங்கமாய் காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. அதுதான் உங்களோட இருதய துடிப்பாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. வரப்போகிற நாட்களில் நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எண்ணங்கள், யோசனைகள், வாயின் வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களை உமக்கென்று நாங்கள் பிரித்தெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று நாங்கள் விசேஷமாய் பிரித்தெடுத்துக் கொள்ளுகிறோம் ராஜா. அப்பா, நன்றி ராஜா, நன்றி. ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளாதபடி, ஒருவரை ஒருவர் தேவையில்லாமல் ஜட்ஜ் பண்ணாதபடி கர்த்தாவே, எல்லாரும் அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்பாவின் சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் கனப்படுத்த, தன்னை காட்டிலும் ஒருத்தர் பெட்டர் என்று கருதும்படியாய் ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறோம்.
மீதியான நேரத்தை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் கூட நீங்கள் ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அது என்னதென்று என்பதை நீங்கள் உணர நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வார்த்தையில் நீங்கள் தியானித்து கொண்டிருங்க. மீண்டும் உங்களை இதே காரியத்தில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அன்பின் வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 9043772105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.